பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த காற்றுகளையும் பார்க்கிறோம். காட்டாறு போல நீர் செல்வதையும் காற்றுகளில் பார்க்க முடிகிறது. ஊத்தங்கரை பகுதியில் மழை அதிகமாக பெய்திருக்கிறது. இதனால் அங்கிருக்கும் பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் வினாடிக்கு 15,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதனால் ஆற்றின் படுகைகளில் மக்கள் செல்லவோ அங்கு நின்று வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே அதிகமான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிபுத்திரன் இணைந்திருக்கிறார். ஹரிபுத்திரன், பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. 15,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால ஊருக்குள்ள வெள்ள பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க? ஆனந்தி, கடந்த 15 மணி நேரமாக பெல்ஜியம் புயல் பாதிப்பு என்பது ஊத்தங்கரை பகுதியில் கடுமையாக உள்ளது. மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் ஊத்தங்கரை முழுவதுமே ஆங்காங்கே ஏரி, குளம், குட்டை நீர்நிலைகள் எல்லாமே முழுமையாகி கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள பரசு ஏரி என்பது முழுமையாக நிரம்பி சேலம் ஊத்தங்கரை சாலை என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு சாலை மேல் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் 10க்கும் மேற்பட்டது தண்ணீர் அடிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் ஊத்தங்கரை அண்ணா நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்துள்ளது. இந்த நீர்நிலை பகுதியிலிருந்து அனைத்து நீரும் ஊத்தங்கரை பாம்பாறு அணை பகுதியில் தான் செல்கிறது. இதனால் ஊத்தங்கரை பாம்பாறு அணை சுமார் 15,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 5 மதகளில் வந்து தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபுத்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்கும் பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஆற்றின் அருகே செல்லவோ இறங்கவோ மற்றும் அங்கு நின்று வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என மக்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பாம்பாறு அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் காரணமாக ஊருக்குள் வெள்ளம் புகுந்திருக்கும் காட்சிகளையும் திரையில் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடைவிடாது 14 மணி நேரமாக கனமழை கொட்டி வருவதாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பழனிவேல் தகவல்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அங்கிருக்கும் பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது.